சரி போல சொன்னேன். அப்படியே கொஞ்சம் நடந்தால் தான் டைம் கரெக்டாக இருக்குது. ரொம்ப உட்காந்தோம்னா தூங்கிடுவோம் அப்புறம். மோடம் போட்டுச்சு, நல்லா இருக்குது கிளைமேட்டு. மக்களே இங்கே பாருங்கள், பாதி வழியில் மேலே வந்ததுமே ஒரு பாறையில் நானும் நம்ம சரவணனும் அப்படியே வந்து கொஞ்ச நேரம் தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா ரிலாக்ஸ் ஆகிட்டு மறுபடியும் வந்து மலையில் மேலே ஏற ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா இந்த மலையில் மேலே ஏறுறது அவ்வளோ சாதாரணமான விஷயம் கிடையாதுங்க. ஸோ அதனால் நாங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு அங்கங்கே நின்று தான் மலை ஏற போகிறோம். பரவாயில்ல, ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் வெயிலாக இருந்துச்சு, மறுபடியும் இப்போ வந்து மோடம் போட்டுருச்சு. மோடம் போட்டால் ஓரளவுக்கு அப்படியே டயர்டு கொஞ்சம் கம்மியாக இருக்குது மேலே ஏறுறதுக்கு. வழி மாறினா சொல்லு சரவணா, நான் பாட்டுக்கு வழி மாறினா சொல்லு, நான் பாட்டுக்கு எங்கே போயிட போகிறேன். ஆமாம், திருப்பி போய் அங்கே இந்த சாமி வீட்டுக்கு நேரம் உள்ள இறங்கி போகிறோம். எங்கே போகக்கூடாது சொன்னோமா, அங்கே போய் இறங்கிட போகிறோம். ஒரு டைம் ஏறதுலேயே போதுமா நைட்டு, திரும்பி இறங்கிட்டோம்னா அவ்வளோதான், இங்கேயே நைட்டு தங்கிட வேண்டியதா. ஆமாம், இந்த சருகுதான் கால் இழுத்து விட்ரு. நைஸாக இருக்குது, கால் வைக்கும்போது கிரிப் இருக்காது, அப்படியே இழுத்துட்டு போயிடும். இதான் பாறையில் இருந்த வழியா? அதுக்குள்ளே டயர்ட் ஆகிட்டா? ஆமாம், என்னால் ஏற்றம் தான் சொல்கிறேன். அங்கேருந்து அந்த பாறையிலேருந்து வந்திருக்குப்பா. இது கரடி தான் சொல்லணும். கரடி தான், கரடியோட சொல்லணும். எள்ளுருண்ட மாதிரி, எள்ளுருண்ட மாதிரி இருக்கு. போகும்போதே பார்த்தேன். இப்போ இந்த வீட்டு விட வந்துடுச்சோ? இல்லை இவ்வளோ சவுண்ட் விடுறதில்ல? ஏதாவது இருந்தால் தான் நான் இவ்வளோ சவுண்ட் விடுவேன். எருமை ஏதாவது ஒன்று வரணும். மேலே போயா? மேலே போய் எப்படி தெரிய? கீழே மரம்லாம் பயங்கரமாக இருக்குல்ல, உதற மாதிரி இருக்கு, தெரியாது. யானை வந்தாலும் வந்துருக்கு சார், இங்கே வாய்ப்பு இருக்குது. ஏதாவது நகர்ந்துருக்கு அப்படியே.
வலி இருந்துச்சு, அது அப்படியே வலி ஃபஸ்ட்டு அப்படி இருந்துச்சா? இப்போ வலி மாறிடுச்சு இப்படி. நானே தேய்ச்சிரு இதா? ஓ வெறும் மண்ணா அதான் அதான் இந்த கருப்பாக இருக்குதா? அப்படியே மேலே போகலாம், மேலே மேலமாக அப்படியே போகலாம். இங்கெல்லாம் பயந்தா சொல்கிறேன், இங்கெல்லாம் பயந்தா. ஆமாம், ரொம்ப அடர்த்தியாக இருக்கும் மூங்கில் வேறு. மூங்கிலோட சவுண்டே பயம் வந்துடும் போல இருக்கு, மூங்கிலோட சவுண்டே பயம் வந்துடும் போல இருக்கு. அந்த பால் வேங்கப்பால் இந்த குழந்தைங்க போட்டு. ஆமாம், வேங்கப்பாலா? அந்த சின்ன குழந்தை டிஸ்ட்ரிக்டாக வைப்பாங்க. ஓ, இந்த கருப்பாக இருக்குதா? இன்னும் 2 முகத்துக்கு முன்னாடி மேலே ஏறல. 2 பெண்டு. காப்பு செடியில் வாடி போச்சு. பாறைக்கு மேலே இருக்கா? பாறைக்கு மேலே என்ன மரணாயா இங்கே ஊறுது? அணில் தூரத்தில் இருக்கு. அதான் இப்போ அந்த 2 பாட்டிகள் இதில் தான் வருவாங்க. 2 பேர் தனியாக வருவாங்க நடந்து. அவங்களும் அரை மணி நேரத்தை ஏறிவாங்க டக்கு டக்குன்னு. அவங்களும் நிற்க மாட்டாங்க, கடை கடை போயிடுவாங்க. அப்படியே எனக்காக மட்டும் தான் லேட்டு, நீ ஏன்னா ஏறிவா கிடக்கணுன்னு. ஆமாம், அதே இப்போ நான் ஏற ஸ்பீடு உனக்கு மெல்ல ஏறின மாதிரி இருக்குது. கரெக்டா? உனக்கு டயர்டாக தெரியாது. இந்த இடத்துல ஒரு சின்ன மட்டா மெல்ல மடக்கலாம். வேகமாக எடுத்தோம்னா மட்டத்தில் ஏற முடியாதுப்பா.
மேலே ஒரு சவுண்டு போய் கேட்குது, பக்கத்தில் கேட்குது. ஆமாம், பக்கத்தில் வந்துட்டோமா அப்படின்னா இந்த பாறை அதுதான். நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம் அந்த பாறையா? ஆமாம். முன்னாடி போறியா? இல்லை என்னடா சரி. அப்போ தான் என்னோடய ஸ்பீடுக்கு நான் வர முடியும், இல்லை நீ வேகமாக போயிடுவேன். இதே இன்னொரு வழி. இப்போ என்ன அந்த வீட்டு விட்டு தான் வந்துருக்குமோ? ஆமாம், அங்கே தான் சவுண்டு கேட்குது. அது கீழே அந்த அதை கோயில் விட்டுவிட்டா. மாங்காய் மரம்லாம் இருக்கு. ஆமாம் ஆமாம், அங்கே அங்கே தான் கேட்குது. ரொம்ப நாள் சரவணா, அதனால தான் மூச்சு வாங்குது. அது பக்கத்தில் ஆடு மேய்க்கிறாங்க. இங்கே பக்கத்தில் இருந்து மேலே இருக்கும் போலக்கு. இங்கே மேலே பாறை, பாறைக்கு மேலேயா? ரைட்டு, ஆ பாறைக்கு மேலே. ஓ, மேலே இருக்க இந்த பாறை விட போனோம், 10 நிமிஷம் உட்காந்துக்கலாம். உட்காந்தோம்னா அப்புறம் உடம்புல அப்படியே இப்போ போகிற மாதிரி இருந்தோம்னா மேலே ஏறிடலாம். இந்த பாரில் போகலாமா, அங்கே போயிடலாமா? அங்கே அங்கே போயிடலாமா? ஒரு 2 நிமிஷம் அப்படியே. அங்கே தெரியும், இங்கே தான் தெரியல. அங்கேயாவது சுற்றி எல்லாமே தெரியும், இங்கே வந்து எதுவுமே தெரியல. பாறை மட்டும். ஆமாம், பாறை மட்டும் தான் இருக்கு, மேலே கீழே சைடில் எதுவுமே தெரில. ஓ, இப்போ இங்கே வந்திருக்கோமா? இன்னொரு பண்ணி திரும்பினா அந்த பாறை வருது. நான் கூட அதுதான் அந்த பாறை நினச்சேன். அது இன்னொரு பண்ணி திரும்பணும்.
அங்கே தான் பாரு. இங்கே கொஞ்சம் காற்று வாங்கிக்கலாம். பாவியில் ஆரம்பிக்கிறேன்னு நினைக்கிறேன். இங்கே உள்ளே மேலே தானே? இங்கே கீழே. ஓஹோ இந்த பாரு. ஆமாம். அதுக்குள்ள ஓஹோ இதா தெரியல. தெரியுதா? உட்காந்துருக்காரு. இங்கே தானே? இந்த ஆடு தெரியுதா? நாயா? இந்த மூங்கில் செடி இருக்கு. ஆமாம். அதுக்கு நேராக மேலே மேலே அந்த பாறையில் நானும் சுற்றி பார்க்குறேன். ஒன்றும் தெரியல. இந்த ஆ மரம் ஆ ஆ ஆ ஆ அங்கே மூங்கிலுக்கு நேராக மேலே கையை மேலே போய் தூக்கி அதை பிடிக்கிறாரு. அங்கே இருக்காரா? அடே அப்பா, எப்படி போனாரா? அந்த பக்கம் மேலே வழியா? அப்படி வழி இருக்கு. பாறை தூக்கி போயிருக்கான். தெரியுது தெரியுது. ஆடு தெரியல. ஆடு தெரியுதா? அடங்கி இந்த பக்கம் அது ஆடு தெரியல, ஆள் தெரியுது. கரெக்டாக அந்த மரத்துக்கு பக்கத்தில் உட்காந்துருக்காரு பாறையில். மரத்தை ஒட்டி இருக்கு. மரத்தை ஒட்டி நல்லா தெளிவாக பார்த்ததில் தெரியும். அவர் அங்கேருந்து நம்மளை பார்ப்பார். யாரோ நம்மளை 2 பேர் பார்க்குறாங்க குறுன்னு. ஆடு இங்கே இருக்கு பாரு. சொன்னா இங்கே பாரு, கீழே ஒரு வெள்ளாடு போகுது பாரு, வெள்ளை கலரில். அங்கே மூங்கில் ஒட்டி இருக்கு தெரியும் பாரு. இந்த இங்கே 2 வருது. கீழே 2 வருதா? இது இப்படி கீழே. ஓ, அந்த வெள்ளை கலர் ஒரு குட்டி மேலே போகுது பாரு, அது வரைக்கும் தெரியுது. பார்க்குறக்கே ரொம்ப பக்கமாக தெரியுது. என்ன இப்படி போனது என்ன பக்கம்தான், ஒரு 2 நிமிஷத்துக்கு போயிடலாம். அப்படி தான் தெரியுது. அங்கே போய் ஆமாம், இங்கே பாரு, இங்கே தான் தரேன். இது என்ன, இது இந்த இடத்துல தெரியுது. இந்த இடம் கரெக்டாக இந்த இடத்துல வீடு. அப்படி போனோம்னா அந்த இடத்துல பார்த்தா இன்னொரு வீடு பார்த்தோம். இது என்ன, இங்கேருந்து போனேன் இப்படி போய் பார்த்தா ஒரு 2 நிமிஷம், அங்கே போய் பாட்டு ஒரு 5 நிமிஷம் ஏறிடலாம். அப்படி தான் தோணுது. ஆனால் போய் பார்த்துட்டு வந்தால் தான் தெரியுது. இறங்குறக்கே பார்த்தா 1/2 மணி நேரம் ஆயிடுது நம்மளுக்கு. ஏறுறதுக்கு இப்போ 2 மணி நேரம் ஆயிருக்குமா? கரெக்டாக 1 மணிக்கு அங்கே கிளம்பலாம். 2 மணியாக சொல்லணும். 1:55 நிமிஷம் ஆச்சு. அதான் சொல்லணும், நமக்கு இப்போ தான் 2 மணி நேரம், நான் 1.5 மணி நேரம் தான் ஆகுது நமக்கு. இன்னும் 1/2 மணி நேரம் ஆயிடுது நம்மளுக்குள்ள. எனக்கு மக்கள் இங்கே பாருங்கள். இப்போ நம்ம அங்கேருந்து வந்திருக்கேங்க. அங்கேருந்து அப்படியே நடந்து வந்து அங்கே 2 வீட்டுக்கு பார்த்திங்கன்னா அங்கேருந்து வந்து அப்படியே இந்த காட்டுக்குள்ளே ஒரு ஒத்தடி பாதையில் அப்படியே மேலே வந்து இதில் வந்து சுற்றி வந்து இப்போ இங்கே நின்றுருக்கோம். கரெக்டாக 1 மணிக்கு நம்ம பயணம் ஆரம்பிச்சிங்க அங்கேருந்து. இப்போ பாருங்கள், கரெக்டாக வந்து 2 ஆக போகுது. கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரம் அங்கேருந்து இப்போ நடந்து வந்திருக்கோம். சென்டரில் அங்கங்கே முடியாத இடத்துலலாம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பாறையில் 10 நிமிஷம் உட்காந்துட்டு தண்ணிகளை குடிச்சிட்டு இப்போ 1 மணி நேரம் ஆச்சு. இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் மேலே ஏறுறதுக்கு. அதாவது கொடவூர்லேருந்து மெட்டுக்கல் வரைக்கும் மலையேற்றம். இப்படி இந்த மலைக்கு அடுத்த மலை தான் குஞ்சப்பனை. அடுத்த மலை இந்த மலை வந்து வாகப்பனை மலை. அதுக்கு அடுத்த மலை வந்து குஞ்சப்பனை மலை. அங்கேருந்து அந்த மலை, அந்த குஞ்சப்பனைக்கு வாகப்பனை மலைக்கு சென்டரில் தான் அப்படியே வந்து இங்கே பச்சையாக அப்படியே வருது. அது வந்து ஒரு ஆறு கரெக்டாக அப்படியே நெளிஞ்சு அப்படியே போகுது பச்சையாக. அது வந்து ஆறு போகிற தண்ணிக்கு பச்சையாக இருக்காங்க மட்டும். சரி, ஏதோ உங்கள் ஆறு கோழிக்கிற ஆறுலாம் அதில் தான் சேர்ந்து வரும். எல்லா ஆறும் ஜாயிண்ட் ஆகி அது ஒரே ஆறாக வரும். அங்கங்கே இருக்க சின்ன சின்ன ஆறெல்லாம் ஜாயிண்ட் ஆகி இந்த இடத்துல வந்து ஒரே ஆறாக வருது. போய் அந்த மேட்டுப்பாளையத்தில் போய் சேர்ந்துரு. இன்னொரு அங்கேயே தான் உட்காந்துருக்காரு. ஆடை விட்டு அங்கேயே உட்காந்துட்டாரு. அது பாட்டுக்கு மேய்ஞ்சிட்டு வந்தபடி அப்படியே கூட்டு போயிடுவார். சரி, இரும்புற சவுண்டு அங்கே இரும்புறது கீழே கூட ஒரு கேட்குன்னு நினைக்கிறேன். கேட்கும். நாய் குலைச்சாது இங்கே அதான் கரெக்ட். இப்போ தெரியுது சார், 3-4 ஆடு தெரியுது எனக்கு இங்கே இந்த கேப்பில். பாரு, இங்கே ஒரு சவுண்டு கேட்குது. இங்கே யாரும் இருக்காங்க, இங்கே யாரும் இருக்காங்க பக்கத்தில் கீழே. அது மேலே அங்கே இருக்காரு, கீழே பக்கத்தில் இங்கே யாரும் இருக்காரு. இது இந்த இடத்துல அங்கே போனால் தெரியும். ஒரு ஆடெல்லாம் ஓடி வருவார், அந்த மரத்தை ஓடி வருவார். சின்ன சின்ன குட்டி தான் நிறைய இருக்கும் போல இருக்கு. சரி, போகலாம் முடியும். போகலாம். இங்கெல்லாம் அப்படி போகலாம். இன்னொரு இடத்துல அதே மாதிரி இங்கே போய் ரிலாக்ஸ் பண்ணோம்னா
டயர்டு தெரியாமல் போயிடலாம். இன்னும் அரை மணி நேரம் தான், அரை மணி நேரமே ஜாஸ்தி, அதுக்கு முன்னாடி போயிடணும். பாரு நடக்க ஆரம்பிச்சா வெயில் போடுது பாரு. இப்போ நேரம் மோடம் போடுச்சு, நடக்க ஆரம்பிச்சா வெயில் போடுது. ஆமாம், என்ன சொன்னா இதானே? இப்போ அந்த பாறைக்கு வந்திருக்கோமா? கொஞ்சம் உட்காந்துடலாம் சொன்னேன், தண்ணி குடிச்சலாம். சரி, நல்லா மேடுது. எனக்கு வீடு தெரியுதா இருக்கு? வீடு ஃபஸ்ட் வீடு தெரியுது. இங்கே உட்காந்து தண்ணி குடிச்சிட்டோம்னா 10 நிமிஷம் உட்காந்து அப்படியே மேலே ஏறிடலாம். மக்களே இங்கே பாருங்கள், மேலே ஏறிக்கலாம் மூச்சு வாங்கிடுச்சுங்க. சரியான மூச்சு வாங்குறது, ரொம்ப டயர்டாகிட்டேன். பாருங்கள், இந்த வழியில் இன்னும் மேலே போகணும். இங்கேருந்து ஒரு ஃபஸ்ட்டு வீடு அப்படி தெரியுது. அப்படியே மேலே ரிலாக்ஸாக நடந்து போனோம்னா ஒரு 10 நிமிஷத்தில் மேலே போயிடலாம். சரி போகலாமா? மக்களே இங்கே பாருங்கள், இங்கேயும் வந்து ஒரு 10 நிமிஷம் அப்படியே பாரு, இந்த பாறையில் நம்ம அப்படியே உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு மரநிலையில் இங்கேருந்து அப்படியே மறுபடியும் இந்த பாதையில் அப்படியே மேலே போகிறோம். அநேகமாக வந்து மெட்டுக்கல் கிராமத்துக்கு ஒரு 10 நிமிஷம் நடந்து போனால் கிராமத்தை அடைஞ்சிடலாங்க. அதாவது கொடகூர் அப்படிங்கிற கிராமத்துலேருந்து மெட்டுக்கல் அப்படிங்கிற கிராமம் வரைக்கும் இப்போ நடந்து அப்படியே மேலே ஏறிட்டுருக்கோம். இதுதான் வந்து மேல் பகுதியில் வந்து மெட்டுக்கல் கிராமத்தோட தோட்டங்கள், காப்பி தோட்டமெல்லாம் இருக்குது. அதுபோக நிறைய மரங்கள்லாம் இருக்குது, பலா மரங்கள், பஞ்சு மரங்கள், நிறைய மரங்கள்லாம் இருக்குது. இந்த கொடகூர் கிராமத்துக்கு கீழே இறங்கிட்டு மேலே ஏறுறது வந்து அவ்வளோ சாதாரணமான விஷயம்லாம் கிடையாதுங்க. ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கான விஷயம். அது தனியால் இங்கே வர முடியாது. ஏன்னா இங்கே வந்து யானைகள் நடமாட்டம் மிக மிக அதிகமாக இருக்குது. பலாப்பழ சீசன் மட்டும் இல்லாமல் எல்லா சீசனும் இங்கே வந்து யானைகள் இருக்கும். ஸோ அதனால் தனியாக யாரும் இங்கெல்லாம் ட்ரை பண்ணிக்காதீங்க. இங்கே காப்பி தோட்டம்னா குழுக்குன்னு வைக்கிறோண்ணா. அப்படியே ரிலாக்ஸாக இல்லை சொன்னால் அப்போ தான் டயர்ட் ஆகாது.
இல்லைன்னா மறுபடியும் ஒரு டைம் ரெஸ்ட் எடுக்க மாதிரி ஆயிருக்கு. ரவுண்டு வீட்டுக்காரர் ஆளா இதான் ஃபஸ்ட்டு வீடு. ஓரளவுக்கு மட்டமாக எடுத்தாங்கண்ணா. ஏதாண்ணா என்னாச்சு? தண்ணி மட்டும் வாங்கிக்கலாமா குடிக்கிறதுக்கு? சைடில் இப்போ அல்ல குத்துது, சைடில் அல்ல குத்துது. ஆமாம், வெயில் ஜாஸ்தி ஆயிடுச்சுல இப்போ. ஏன் காப்பியெல்லாம் பழுத்து வச்சுருக்கு? ஒன்று பழுத்து இருக்கு. காப்பி பழங்கள் சீசன் அப்படியே ஆரம்பிக்குது. ஏதாண்ணா ஓகே மக்களே, எப்படியும் இப்போ ஒரு வழியாக வந்து கொடகூர்லேருந்து மெட்டுக்கல் வரைக்கும் நடந்து வந்தாச்சுங்க. பாருங்கள், 1 மணிக்கு ஆரம்பிச்சாங்க, 2:20. அது வந்து 2 இடத்துல 2-3 இடத்துல நல்லா ரிலாக்ஸ் பண்ணிட்டு வந்தோம். ஒரு 10-15 நிமிஷம் உட்காந்து நடந்த தூரம் வந்து ஒரு 50 நிமிஷம். அதாவது நடந்த நேரங்கள், உட்கார்ந்த நேரங்கள் வந்து, ரெஸ்ட் எடுத்த நேரங்கள் வந்து கரெக்டாக வந்து 1/2 மணி நேரம். தண்ணி இங்கே வைக்கலாமா, வேறு எங்கேயா தண்ணி மேலே வைக்கலாமா? போயிட்டாங்க, வெளியே போயிட்டாங்க. சரி சரி சரி, அந்த பக்கம் அப்படி பார்த்துக்கலாம். ஐ
இதெல்லாம் கட்டை வெட்டிருக்கேன் சரவணா. இதெல்லாம் கட்டை வெட்டி விட்ருக்காங்க. ஆமாம். திருப்பி அந்த தலைச்சோறு அப்படியே. ஆமாம். அந்த கடைசி பாறையில் உட்காரது இன்னும் கொஞ்சம் முன்னாடி வந்தாலும் வந்திருக்கான் போலுக்கு. கடைசி நம்ம இப்போ உட்காந்தோம்ல அங்கே உட்காராம வந்திருந்தா 10 நிமிஷம் முன்னாடி வந்திருக்கலாம். ஆனால் டயர்டாகி போச்சு. இதுவே ஏறாரு அப்படி மேடாக தான் இருக்குது. இதுவே லைட்டாக மேடாக தான் இருக்குது. மட்டமாக தெரியுது ஆனால் மேடாக இருக்குது. போகும்போது இங்கே இருந்தால் பார்த்தாங்க நம்மளை. ஓகே மக்களே, இப்போ மெட்டுகளை வந்தாச்சுங்க. இங்கேருந்து நம்ம இந்த வீடியோ பற்றியும் முடிச்சு போகிறோம். இங்கேருந்து பக்கத்தில் இருக்க இன்னொரு கிராமத்துக்கு அடுத்து நம்ம பயணம் பண்ண போகிறோம். நல்லா மூச்சு வாங்குது, எதுவும் பேச முடியல. அடுத்த வீடியோ பற்றியில் சந்திக்கலாங்க. இந்த வழியில் போன டைம் வண்டி புறமா இடத்துல சரவணா. போன டைம் வண்டியெல்லாம் வந்துச்சு. இந்த டைம் ஒன்றும் வரல போல இருக்கு. வீடு வீடு கட்டுறாங்க. அதான் கொண்டு வந்து முடிச்ச பண்ணி வண்டி எதுவும் வரல போல இருக்கு. ஒரு வழியாக வந்துட்ட சரவணா. படகூர் பயணம் இனிதே நிறைவடைந்தது. அப்பா, சரவணனால் தான் இந்த மாதிரியான பயணத்துக்கெல்லாம் நம்மளால் பண்ண முடிஞ்சது. சரவணுக்கு வீடியோ பார்க்குற நண்பர்கள் ஒரு நன்றி சொல்லிடுங்க. ஒரு லைக் போட்டுங்க, வீடியோவை ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் சரவணுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிடுங்க. தேங்க்ஸ் சொல்லிடுங்க. ஆமாம். ஓகே, அடுத்த வீடியோ பதில் பார்க்கலாம்.